இது வரைக்கும் 18 இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ் இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். கவர்மெண்ட்ல இருந்து மட்டும் 48 லட்ச ரூபா நான் ஹை கேஷ் இன்சென்டிவ் மட்டும் வாங்கியிருக்கேன். 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் போட்டு கொடுத்துருக்காங்க. நான் இப்போ டிஎன்பிஎல் நிறுவனத்தில் ஜூனியர் ஆஃபீஸராகவும் இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு டான்ஸின் ஒரு நிறுவனத்தில் கான்ட்ராக்டர் ஸ்டாஃபாக வெறும் 12,000 ரூபாய்க்கு தான் நான் சம்பளம் இருந்தேன். அப்போ ஒரு வருஷத்துக்கு எனக்கு 72,000 தான். ஆனால் இப்போ வந்து என் ஒரு மாதம் சம்பளமே 80,000 ரூபா கிட்ட நான் வாங்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் 18 இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ் இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கரண்ட் நேஷ்னல் ரெக்கார்டு ஹோல்டர் 14 வருஷமாக நான் தான் இந்தியாவிலே நம்பர் 1 நேஷ்னல் ரெக்கார்டு ஹோல்டரு. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டில் நம்பர் 5th பொசிஷனில் இருக்கேன். இப்படி வரதுக்கு எனக்கு முக்கிய காரணமாக இருந்தது நம்ம தமிழக முதலமைச்சரும் மற்றும் டெப்டி சிஎம் மட்டும்தான். அவங்க 2 பேர் இல்லைன்னா என் லைஃபை எப்படியோ மாறி இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு கனவே கிடையாது. நம்ம இப்படி மாற்றுத்திறனாளியாக பிறந்துட்டோம், நம்ம இனி அடுத்து என்ன பண்ண போகிறோம், லைஃப்பில் அவ்வளோதான், நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு தருணத்துக்குலாம் நான் போனது உண்டு. ஆனால் என்னைக்கு நம்ம அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல வந்து சர்வே பண்ணணும் அன்னைக்கு இருந்து என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு. இது வரைக்கும் நான் இந்த கவர்மெண்ட்ல இருந்து மட்டும் 48 லட்ச ரூபா நான் ஹை கேஷ் இன்சென்டிவ் மட்டும் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாம எனக்கு 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் போட்டு கொடுத்துருக்காங்க. நான் இப்போ டிஎன்பிஎல் நிறுவனத்தில் ஜூனியர் ஆஃபீஸராகவும் இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு டான்ஸின் ஒரு நிறுவனத்தில் கான்ட்ராக்டர் ஸ்டாஃபாக வெறும் 12,000 ரூபாய்க்கு தான் நான் சம்பளம் இருந்தேன். அப்போ ஒரு வருஷத்துக்கு எனக்கு 72,000 தான். ஆனால் இப்போ வந்து என் ஒரு மாதம் சம்பளமே 80,000 ரூபா கிட்ட நான் வாங்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு மனுஷனுக்கு அமௌண்ட்டு மற்றும் வேலை தான் ஒரு அத்தியாவசியம். அது ரெண்டுமே இந்த கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நிறைய இன்டர்நேஷ்னல் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். யார்கிட்டோ போய் கையேந்தி நின்ற காலம்லாம் எனக்கு இருந்துச்சு. நான் அப்போ ஃபாரின் கண்ட்ரியில் போய் விளையாடும் போது எனக்கு விளையாட்டு நோக்கமே இருக்காது. நான் இங்கேருந்து போகும்போதே நிறையா பேர்த்திட்ட கடன் வாங்கி அப்படி தான் போவேன். நான் அங்கே போய் விளையாடும் போது திருப்பி நான் இப்போ இந்த கடன் நம்ம எப்படி கட்ட போகிறோன்றது மைண்டில் தான் நாங்கள் போய் விளையாடுவேன். அதனாலே எனக்கு சரியாக பெர்ஃபார்மன்ஸே கிடையாது. ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து நாங்கள் இப்போ எங்கே போகிறதுக்கும் தமிழ்நாடு சாம்பியன்ஷிப் ஃபவுண்டேஷன்லேருந்து எங்களுக்கு எவ்வளோ தேவையோ வித்தின் 1 வீக்குள்ளே எங்களுக்கு அமௌண்ட்டை சேங்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் இப்போ போகும்போது காசுன்றது ஒரு மேட்ரே கிடையாது. நாங்கள் போய் விளையாடுறோம், ஜெயிக்கிறோம், அது மட்டும் தான் எங்கள் நோக்கத்தோடு போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் 18 இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ் இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கரண்ட் நேஷ்னல் ரெக்கார்டு ஹோல்டர் 14 வருஷமாக நான் தான் இந்தியாவிலே நம்பர் 1 நேஷ்னல் ரெக்கார்டு ஹோல்டரு. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டில் நம்பர் 5th பொசிஷனில் இருக்கேன். இப்படி வரதுக்கு எனக்கு முக்கிய காரணமாக இருந்தது நம்ம தமிழக முதலமைச்சரும் மற்றும் டெப்டி சிஎம் மட்டும்தான். அவங்க 2 பேர் இல்லைன்னா என் லைஃபை எப்படியோ மாறி இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு கனவே கிடையாது. நம்ம இப்படி மாற்றுத்திறனாளியாக பிறந்துட்டோம், நம்ம இனி அடுத்து என்ன பண்ண போகிறோம், லைஃப்பில் அவ்வளோதான், நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு தருணத்துக்குலாம் நான் போனது உண்டு. ஆனால் என்னைக்கு நம்ம அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல வந்து சர்வே பண்ணணும் அன்னைக்கு இருந்து என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு.